வாங்க மக்களே, இது என்ன விதைன்னு பார்க்கலாமா? மக்களே எல்லாருக்கும் வணக்கம். சப்ஜா சீட் பார்த்துருக்கீங்களா? செடியை திருநூற்றி பச்சளை செடி தான் சப்ஜா சீட்டு செடி. இப்போ அது பாருங்களேன், எங்கள் வீட்டில் நாங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் போட்டிருந்தோம், எங்கள் தொட்டி இதில். அது பாருங்கள், இதான் அந்த செடி. அதில் வர அந்த பூ பாருங்கள், அந்த பூவில் வந்து அதை காஞ்சிச்சின்னா அப்படியே விதை அதிலே இருக்கும். இதுதான் அதோட விதை. அந்த விதையை எடுத்து இப்படி காய வச்சிங்கன்னா, அந்த பூ அதை உருவி அப்படியே எடுத்து காய வச்சிங்கன்னா, காய வச்சுட்டு நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா அது பாருங்கள் விதை தெரியுதுங்களா? இதுதான் அதோட விதை. அந்த விதையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜூஸ் போடும்போது அதை ஊற வச்சு ஜூஸ் போடும்போது, சர்பத் போடும்போது அதை போட்டுக்கலாம். இதை நீங்கள் கடையிலே வாங்க தேவையில்ல, நீங்கள் ஈஸியாக வீட்டில் பண்ணுறது தான். இதுதான் அந்த விதை பாருங்கள். இதுதான் அந்த ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், சர்பத் போடுறதுக்கு. ஊறுனா இப்படி ஆயிரும். நீங்களே ஈஸியாக வீட்டில் ஒரு செடி வச்சாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ விதை கிடைக்கும். மக்களே செஞ்சு பாருங்கள்.